ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் தான் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்கலாமா? ஆல்ரெடி நாங்கள் தூண்டிலாம் போட்டுட்டோம். இப்போ தான் நான் வீடியோவே எடுக்கிறேன். ஸோ வாங்க மீன் நம்ம பிடிக்கலாமா, மீன் மாட்டுமானே தெரியல. நாங்கள் பிடிச்சோ ஒன்று மாட்டிக்கிச்சு, அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். கொனையில் தான் மாட்டிக்கிச்சு மீன். பாருங்க 3 பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இந்த அது திரும்பினே இருக்கா? அடிக்கிறா கைஸ். நான் பின்னாடி இந்த போட்டுக்கோம் போடுறேன். ஆமாம், இதை பிடிக்கும்போது வயிற்றுல மட்டும் வச்சு நினைச்சேன். அப்படி பிடிக்கும்போது குட்டி போட்டு குட்டிங்கள்லாம் கொஞ்சம் தான் நினைச்சேன். இப்போ பார்த்தா அது குட்டிங்க உள்ள பெருசாக ஆகிக்குது. பெரிய பெரிய மீனை மாட்டிருக்கு. அது என்ன மீன்? என்ன கொஞ்சம் காட்டுங்க. இந்த மீன் தான் கைஸ் எவ்வளோ பெருசாக மாட்டிருக்கு பாருங்க. கிலோ வரைக்கும் இருந்துச்சு. கோல்டன் ஃபிஷ் மாதிரி கோல்டு கலரில் இருந்துச்சு. சைடில் மாட்டவே இல்லை, சும்மா பொறி வந்துருக்குது. இது இருக்கு. ஆமாம் கைஸ் முள்ள இருக்கும் அதில். அந்த அதே கேப்பில் இன்னொரு மீன் பிடிச்சிட்டாங்க. இதோ இதுதான் கைஸ் சரிதான். உள்ள ஒரு மீன் இருக்குது. அதே கேப்பில் இவங்க வேறு ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ இன்னொரு தூண்டியில் போட்டிருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சில மீன்களை பிடிச்சேன். ஒரு 4 குட்டி மீன்களை பிடிச்சேன். ஒரு மீன் பிடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா ஒரு குட்டி மீன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 போட்டேன். 2 வாட்டி மட்டும் போட்டேன். இப்போ அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு மீன். அப்புறம் ஒரே வாட்டி தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மீன். அப்புறம் லாஸ்ட்டு மீன் டைம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஒரே வாட்டி மட்டும் நான் மட்டும் ஒரே வாட்டி போட்டேன்னு சொல்லிட்டு போட்டேன். நான் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சேன் போதுக்கும். அப்புறமா நான் வந்து பிடிச்சேன் ஒரு மீனை. அப்புறம் அதை எடுத்து ரொம்ப வட்டப்பட்டு உள்ள திரும்பி போச்சு. நான் இழுத்தேன். வரவே இல்லை. நான் கூப்பிட்டேன். பாருங்கள் சித்தி பாருங்க, நான் மீன் வரமாட்டேன் பெரிய மீனை மாட்டிச்சுன்னு சொன்னேன். அவங்களும் எழுதாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய மீன். அந்த மீன் வந்து நாங்கள் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் மீன் பேக் பண்ணி கொடுத்துட்டோம். போயிட்டவங்க அவருக்கு. அப்போது நாங்கள் அந்த மீன் தான் கொடுத்தோமான்னு தெரியல. அந்த மீன் தான் கொடுத்தோம். ஏன்னா அது வந்து இருக்கிறதுலே பெருசு, பிடிச்சதுலே பெருசு தான். அது ஆனால் வீடியோவில் கேப்சர் பண்ணும்போது சாரி. அண்ட் இப்போ அதை எடுத்துருக்கோம் இருக்குது. அந்த மீன் வந்து நான் காட்டுறேன். வந்து இன்னும் கொஞ்சம் அடியில் இருக்கேன். பெரிய மீன் இதோட பெரிய மீன் வந்து இருந்துச்சு. அது வந்து நான் தான் பிடிச்சது. இது வந்து எனக்கு சித்தி பிடிச்சது. அந்த பெரிய மீன் வந்து எங்கள் அப்பா கொடுத்துட்டோம். இருக்கிறதுல பெரிய மீன். அப்புறம் இன்னும் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த மீன் கொடுத்துட்டோம். இதோட அவள் கொஞ்சம் பெருசு, இதோட அகலமாகவும் இவ்வளோ நீட்டாகவும் இருந்துச்சு. அந்த மீன் தான் கலர் மீன் மாதிரி இருந்துச்சு. லைக் இங்கெல்லாம் வந்து பிங்காக இருக்கும்ல, லைக் கலர் ஜிலேபி, அந்த மாதிரி தான் கலர் ஜிலேபி கொடுத்துருந்துச்சு. ஸோ நிறைய மீன் பிடிச்சிருந்தோம். அது கொடுத்துட்டோம். ஏன்னா இதை நாங்கள் வந்து கொஞ்சம் பொறிச்சு அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். நாளைக்கும் மீன் பிடிக்கலாம் தான் இருக்கும். நாளைக்கு ப்ளாக் மீன் பிடிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட ப்ளாகும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன், அண்ட் வேறு ப்ளாகில் பார்க்கலாம். அண்ட் அண்ட் வாய்ஸும் ஐ எம் ரித்திகா அண்ட் பாய்.